நீங்க இங்க இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு முதல்ல நீங்க எனக்கு உதவி பண்ணணும். இப்பதான் மேடம் விஷயத்துக்கே வராங்க. உனக்கு நாங்க என்ன உதவி செய்யணும்? ரொம்ப சிம்பிள். என்னோட டிசைன்ஸையும் நீங்க அவங்க டிசைன்ஸ் மாதிரியே ரெடி பண்ணி கொடுக்கணும். ஜெஃபின், என்னோட புது டிசைன்ஸ் எடுத்துட்டு வா பாக்கலாம். நம்ம கிட்ட நீங்க சொன்ன மாதிரி புது டிசைன்ஸ் எதுவுமே இல்ல. மெலிசன் டிசைன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால நாம புது டிசைன்ஸ் எதையுமே காப்பி பண்ணல. வாய முடிச்சு இருக்கிறத கொண்டு வா, மத்தத இவங்க பாத்துக்குவாங்க. நான் இன்ஸ்பயர் ஆகல. நீ? மெலிசனோட ஃபேஷன் ஹவுஸ்ல ஒரு புது ஃபேஷன் ஷோ நடக்க போகுது. அங்க எலிசா பண்ற டிசைன்ஸ் எல்லாம் போய் பாரு. கொஞ்சம் வாய முடியா? நான் மெலிசனோட ஃபேஷன் ஷோக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா என்னோட ஃபேஷன் ஷோவே இங்க அற்புதமா நடக்க போகுது. பாரிஸ்ல இருக்கிற மொத்த பேரும் இங்கதான் இருக்க போறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு உதவி பண்ண போறீங்களா இல்லையா? ஒரு கண்டிஷன் பண்றோம். ஆக்சுவலா நாங்க இந்த Dresses பார்த்து இன்ஸ்பயர் ஆகவே இல்ல. ஆனா நீ வற்புறுத்துறதால அது எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியவே இல்ல. அப்புறம் நீ என்கிட்ட புலம்ப கூடாது. இதுக்கெல்லாம் ஆசைற ஆளு நான் இல்ல. நாங்க சொல்றது உண்மை, யோசனை பண்ணி பாரு. அதுக்கப்புறம் நீ வருத்தப்பட்ட பிரயோஜனமே இருக்காது. டெல்பின், இவங்க ஓவரா பேசுறாங்க. வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாத. சரி, நீ சொல்ற மாதிரி செய்றோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், நீ எங்களை வற்புறுத்தி தான் செய்ய வைக்கிற. ஷைன், ஷிமர், இந்த தடவை என் கண்ணுல ஏதோ பட்ட மாதிரி இருந்தது. என்னோட நகம் தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். என்ன தேவையில்லாம பயமுறுத்திட்டீங்க. இப்ப என் Dress எல்லாம் இவ்ளோ அழகா இருக்குன்னு பாருங்க. அது இப்ப பார்க்க அழகா தான் இருக்கும். ஆனா இந்த மேஜிக் ரொம்ப நாளைக்கு நிரந்தரமா இருக்காது. போதும் 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 விடுங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு தேவையானது கிடைச்சிடுச்சு. எனக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு பதிலா நான் உங்களை இங்க நிரந்தரமா வச்சுக்க போறேன். வா டெல்பின். நீங்க உண்மையிலேயே ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. டெல்பின், வான்னு சொல்றேன்ல. வந்துட்டேன். இந்த மேஜிக் நிரந்தரமா இருக்காது. அது உங்களுக்கு தெரிய வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணும். கொஞ்சம் யோசிங்க. ஷைன், ஷிமர், கிளிமர், எங்க இருக்கீங்க? நாங்க கொண்டு வந்திருக்கிற இந்த புது ஃபேப்ரிக்க வந்து பாருங்க. காத்து வாங்க மேல எங்கேயாவது போயிருப்பாங்களா? நான் போய் பாத்துட்டு வரேன். சீக்வன், ஜாக், ஜூலியானா, தேவதைங்களை எங்கேயாவது பாத்தீங்களா? எங்க போயிருப்பாங்க? இது எப்படி இருக்கு? ஆண்டி, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? எனக்கு என்ன ஆக போகுது? என்ன? இதுதான் பிரெஞ்ச் ஆப்ஸ்டிக்கல் ஜம்ப். இப்ப எங்க பார்த்தாலும் எல்லாரும் இததான் பிராக்டிஸ் பண்றாங்க. அதான் நானும் ஆரம்பிச்சிட்டேன். உங்களை மாதிரி ஒரு ஆண்டிய உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. தேங்க்யூ. ஆண்டி, நீங்க அந்த தேவதைங்களை பாத்தீங்களா? அவங்க நேத்து ராத்திரி உங்க கூட தானே இருந்தாங்க. என்னது? இல்லையே. அவங்க எங்க தெரியும் காணோம். அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. அவங்க சக்தியை நாம தான் காப்பாத்த போறோம். அதனால நம்மள விட்டு போக மாட்டாங்க. ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது? அலீஸ், இந்த 2 ட்ரெஸ்ஸையும் நீதான் பண்ணியா அலீஸ்? நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த அழகான ட்ரெஸ்ஸும் தேவதைகளோட உதவிகள் இருந்தாலும் நீங்க எதுவும் செய்ய முடியாதா? ஒரு தடவை முயற்சி பண்றதுல தப்பில்லையா ஆண்டி? ஆனா இப்ப இந்த டிசைன்ஸ்க்கு தேவதைங்க உதவி தேவை. ஆனா அவங்க காணோம். அவங்களுக்கு இருக்கிற சக்தி எனக்கு இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன். என்ன சொன்னீங்க? நீங்க இந்த ஃபேஷன் ஷோக்கு எங்களுக்கு உதவி செய்றீங்களா? அப்படியா ஆண்டி? ஆனா நேத்து பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. ஆமா, நேத்து நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஏன்னா என்னோட டிசைன்ஸ் இப்பெல்லாம் யாருக்குமே பிடிக்கிறது இல்ல. ஆனா எனக்கு டிசைனிங்னா உயிர். அது மட்டும் இல்லாம இப்போ நான் உன்னாலதான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். என்னது, என்ன இல்லையா? யாரு என்ன சொன்னாலும் நீ எதை பத்தியும் கவலைப்படாம நீ உன்னோட வேலையில கவனத்தை செலுத்துற. அதுதான் உண்மையான ஸ்டைல். நானும் என்னோட சின்ன வயசுல அப்படியே உன்ன மாதிரியே இருந்தேன்.